நான் எவ்ரிடே 2 hours ஸ்பெண்ட் பண்றேன் ஏஐ கத்துக்கிறதுக்காக மட்டும். எவ்வளோ டாஸ்க் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டா இருந்தாலும் நான் 2 hours ஏஐ கத்துக்கிட்டே தருவேன். நான் எவ்வளோ கத்துக்கிட்டாலும் புதுசா கத்துக்கிறதுக்கு விஷயம் இருக்கு. பிகாஸ் ஏன்னா ஒரு பிசினஸ் பண்ணிருக்கோம் இல்ல ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கோம், ஒரு ஏஐ கத்துக்காம இருந்தா நம்ம ரேஸ்ல பிஹைண்ட்ல இருக்க மாதிரி. பிகாஸ் நீங்க ஒருவேளை உங்க பிசினஸ்ல ஏஐ வந்து இன்டெகிரேட் பண்றீங்க அப்படின்னா இமேஜின் பண்ணி பாருங்க, நிறைய பீப்புள் பண்ற ஒர்க் அந்த ஏஐ ரொம்ப ஈஸியா பண்ணிடும். இந்த சென்ஸ் ஒர்க்கை ஃபாஸ்டா பண்ணும், காஸ்ட கம்மியா பண்ணும். இதே நம்மளோட காம்படிட்டர்ஸ் அதே ஒர்க்குக்கு ஒரு 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 10,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா அதே ஒர்க்கை இந்த இடத்துல 1000 rupeesல பண்ண முடியும். காஸ்ட கட் பண்ண முடியும், ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ண முடியும், அட் த சேம் டைம் வந்து ப்ரொடக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது மூலியமா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை நான் ஏஐ கத்துக்கலாம், நான் ஒன்னும் டெக் எல்லாம் கிடையாது, எனக்கு ஏஐ கத்துக்கணும்னு பிடிக்காமல இல்ல, ஒருவேளை நான் கத்துக்கலன்னா நான் ரொம்ப ரேஸ்ல பிஹைண்ட்ல இருப்பேன். ஒருவேளை நம்ம ஏஐ கத்துக்கலாம், நம்ம காம்படிட்டர் கத்துக்கிட்டு நம்மள தோக்கடிச்சிருவாங்க. இப்ப ஏஐ கத்துக்கணுமா வேணாமான்றது எவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிறீங்களா லேட்டா கத்துக்கிறீங்களான்றதான் பாயிண்ட். சாய்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கு.